வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன். முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். நண்பர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க, மாஸ்டர் 5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து எப்படி வந்து நம்ம டைமிங்குள்ளே, அதாவது வந்து 24 மினிட்ஸ் தான் வந்து அதிகபட்ச டைமு. அதுக்குள்ளே வந்து நம்ம எப்படி வந்து பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிலிட்ரி செலெக்ஷனுக்கு, சிஆர்பிஎஃப் செலெக்ஷன், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து எப்படி பாஸ் பண்ணணும் மாஸ்டர், அதுக்கான டெக்னிக்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்டிஸை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 5 விதமான ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ 5 பாயிண்ட் எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கிறது ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரன்னிங் நீங்கள் 5 கிலோமீட்டர் பண்ணணும்னா ஆக்சுவலி வந்து நீங்கள் அதாவது ஏஜ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏஜ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 23, ஓபிசி இருந்தீங்கன்னா 26 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருந்தால் 28 வரைக்கும் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? மற்றபடி ரன்னிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ரன்னிங் 5 கிலோமீட்டர் எல்லாத்துக்கும் ஒரே டைமிங் தான். ஏஜ் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம 5 கிலோமீட்டர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் முதல்ல ரன்னிங்கே ப்ராக்டிஸே பண்ணல, ஃபஸ்ட் ரன்னிங் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவான விஷயத்தை பார்ப்போம். ரன்னிங் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது, இப்போ நீங்கள் 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடணும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 5 கிலோமீட்டர் உங்கள் முழுமையாக நீங்கள் வந்து வாக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரிட்டன் நீங்கள் அதாவது 5 கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணுவாங்க. ஒரு 1 வீக் மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், வாக் மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். உங்களுடைய மசில் மெமரி ஆகிடும், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும் 5 கிலோமீட்டர் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆனால் பண்ணுறது 10 கிலோமீட்டர் பண்ணுறீங்க, ஓகேங்களா? 5 கிலோமீட்டர் போகிறீங்க, 5 கிலோமீட்டர் ரிட்டன் வரீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அது எர்லி மார்னிங் பண்ணுங்கள், ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த 5 கிலோமீட்டர் வந்து இப்போ பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிறது வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வந்து தார் ரோட்டில் போகாதீங்க. வாக் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம அழகாக ரன்னிங் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதனால் தார் ரோட்டில் போகாதீங்க, மண் ரோடாக இருந்தால் நீங்கள் போங்க. மண் ரோடு, இந்த செம்மண் ரோடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கரை அந்த மாதிரி நம்ம ஏரியாலாம் கிராமத்தில் கரைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி. வேறு வழி இல்லைனா நீங்கள் தார் ரோட்டில் யூஸ் பண்ணீங்க. கிரவுண்டாக இருந்தால் கூட, பட் கிரவுண்டுங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. 400 மீட்டர் கிரவுண்டாக இருக்கும், அதில் நீங்கள் எந்த ரவுண்டு பண்ணுவீங்க, ஓகேங்களா? 20 ரவுண்டுக்கு மேலே நீங்கள் செஞ்சாகும், ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஒரு நான் சொல்கிற வாக்கிங்க்கு, ஓகேங்களா? வாக்கிங் மட்டும் 20 ரவுண்டு மேலே 22 ரவுண்டு போனால் தான் உங்களுக்கு வந்து 10 கிலோமீட்டர் மேலே வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரன்னிங் பண்ணால் கூட ஒரு 5 கிலோமீட்டர் வரும்போது உங்களுக்கு, ஸோ அப்போ 5 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ரவுண்ட்ஸ் வரும். உங்களுக்கு ஒரு 400 மீட்டர் ரவுண்டு வந்து நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் நீங்கள் பண்ணாலும் 20 ரவுண்டு வரணும். ஸோ அது உங்களுக்கு போர் அடிக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி ரோடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. ரோட்டில் பொறுத்துக்கும் தார் ரோட்டில் பொறுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நமக்கு உங்கள் காலில் வந்து நிறைய வந்து எஃபெக்ட் ஆகும், ஓகேங்களா? ரன் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அந்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஷூ யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஷூ யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு 1 வீக் அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரன்னிங் போகும்போது நீங்கள் ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 5 கிலோமீட்டர் வாக் பண்ணி பார்த்தீங்களா, அதை வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜாக்கிங் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஜாக்கிங் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ இது 5 கிலோமீட்டர் மட்டும் போதும். 5 கிலோமீட்டர் மட்டும் டார்கெட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் போகிறது ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குன்னா வர ஒரு 2.5 கிலோமீட்டர், அந்த மாதிரி. நான் வாக்கிங் மட்டும் தான் உங்களுக்கு 10 கிலோமீட்டர் சொன்னேன், 1 வீக் மட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டைமிங் பார்க்கணும், உங்களுடைய ஸ்டெமினா நீங்கள் வந்து செக் பண்ணனால ஜாக்கிங் வந்து ஒரு வாக்கிங் வந்து 2 கிலோமீட்டர் பண்ணுங்கள், 3 கிலோமீட்டர் ஜாக்கிங் பண்ணுங்கள். இது ஒரு 3 to 4 days பண்ணுங்கள், போதும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஜாக்கிங் மட்டும், அதாவது மெல்லோட்டம் பொறுமையாக வந்து நீங்கள் வந்து ஜாக்கிங் மட்டும் 5 கிலோமீட்டர் நிற்காம ஓட ட்ரை பண்ணுங்கள், ஓகே? அவ்வளோதான், ஓகேங்களா? இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாவே இது ரொம்ப இல்லை, ஒரு அதிகபட்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 வாரத்தில் இந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வாக் பண்ணிட்டீங்க, ஜாக்கிங் பண்ணிட்டீங்க, ஓகேவா? 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து நிற்காமல் உங்களால் ஜாக்கிங் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா, உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது வந்து உங்களுடைய கார்டியோ சிஸ்டம் வந்து நல்லா வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், ஓகேங்களா? செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரன்னிங் பண்ணுறோம் எப்படின்னா, நீங்கள் லாங் ஸ்டெப் போடுங்க. பாடி வேணும்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெண்டில் கொஞ்சம் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து நேராக பார்த்து ஓடுங்க. ஆனால் வந்து எப்படின்னா, ரொம்ப நேராக ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்கும். ஒரு சில மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக பார்த்து ஓடும்போது நான் எவ்வளோ தூரம் ஓடுங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனங்கள் வந்து நேராக இருந்தாலும் கூட உங்கள் பார்வைகள் வந்து கீழே பார்த்தா ஓடுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஓடணும். நீங்கள் அந்த மாதிரி ஓடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே நேராக பார்த்துக்கிட்டே எல்லாம் ஓடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கவனங்கள் உங்களுக்கு நேராக இருக்கணும். நம்ம உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நேராக இருக்கணும். ஆனால் பார்வை வந்து உங்களுக்கு கீழே கொஞ்சம் மாற்றி நீங்கள் பார்வை வச்சு ஓடும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங்காக போகிறது உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? அப்படி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் லாங் ஸ்டெப் வச்சு அந்த ஜாக்கிங்லேருந்து ரன்னிங்க்கு வந்து என்ன ஜாக்கிங் வந்து ஒரு ஸ்லோ ஸ்டெப், கம்மியான ஸ்டெப் வைப்பீங்க. ரன்னிங் வந்து லாங் ஸ்டெப் வைப்பீங்க, ஓகேங்களா? ஸோ லாங் ஸ்டெப் வச்சு உங்களால் நல்ல லாங் பிரீத் பண்ணி, சில பேர் சொல்லுவாங்க மூக்கால ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, மூச்சு வந்து மூக்கால ஒன்று இல்லை, நீங்கள் மூக்காலை வாயால் நீங்கள் மாற்றி மூச்சு விடலாம், ஓகேங்களா? எந்த தவறும் கிடையாது. தெரியாதவங்க தான் மூக்கால மூச்சுன்னுவாங்க. நீங்கள் நல்லா லாங் பிரீத் போடலாம். இன்னொன்று, நீங்கள் ஓடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாட் ஃபுட் வைக்கணும். சில பேர் டோல் மட்டும் ஒன்றுவாங்க, ஓகே? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃப்ளாட் ஃபுட் நல்லா ப்ளைனாக உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் வச்சு தான் நீங்கள் வந்து ரன்னிங் போகணும், ஓகேங்களா? ஸோ போகிறீங்க. இப்போ இதில் மெயினான சப்ஜெக்ட் எப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜாக்கிங், அதாவது வந்து ஜாக்கிங் முடிச்சிங்க, கிளியர் பண்ணிட்டீங்க, ரன்னிங் போகிறீங்க. இப்போ ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மீட்டர் வந்து நீங்கள் ஜாக்கிங் போங்க, ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். 500 மீட்டர்ஸ், ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து ஜாக்கிங். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே கொஞ்சமாக ஸ்டெப்ஸ், லாங்காக ஸ்டெப்ஸ் போடுறீங்க, ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ப்ரிண்ட் எடுங்க, ஓகேங்களா? ஸ்ப்ரிண்ட்ங்கிறது 100 மீட்டர் எடுக்கிற மாதிரி லாஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து லாங் ஸ்டெப், நல்ல லாங் ஸ்டெப், ஸ்ப்ரிண்ட் ரன்னிங் மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா?
ஸோ அதனால் இப்போ வரைக்குமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்படி தான் கைட் பண்ணுவேன். இதுதான் இந்த மாதிரி மெத்தட் நான் சொல்கிற மெத்தட்ஸ் உங்களுக்கு புரியல நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போலாம் ஓகே எல்லாம் இதே மாதிரி நீங்கள் செட்டப் நீங்கள் பண்ணிட்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம், வரீங்க ரன்னிங் பண்ணி இப்போ நீங்கள் டெஸ்ட்டில் போனாலும் சரி இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வரீங்க உங்களுடைய ப்ராப்பர் ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளே வந்து கட்ஜெட்டி போடுங்க ஓகேங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஸின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போடுங்க, ட்ராயர் மாதிரிலாம் போடாதீங்க ஓகேங்களா. நீங்கள் மற்ற டைமில் எப்படின்னு ஓகே, பட் அத்லெட் நம்ம பண்ணும்போது மட்டும் ரன்னிங் பண்ணும்போது மட்டும் நம்ம கண்டிப்பாக வந்து கட்ஜெட்டி ஃப்ரெண்ட்ஸின்னு சொல்லுவாங்க அந்த கட்ஜெட்டி போட்டுங்க, மேலே சாக்ஸ் போட்டுங்க, கீழே ஷூ போட்டுங்க, மேலே வந்து நல்லா நார்மல் ஃப்ரீ பனியன் போட்டுங்க ஓகேங்களா. சேர்ந்த மாதிரி போட்டாலும் சரி இல்லை கை வச்சு பனியன் போட்டாலும் சரி ஓகே. உங்களுடைய ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிட்டாக உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரன்னிங் பண்ணி உங்களால் நினைச்ச டைம் நீங்கள் வர முடியும். செலெக்ஷன் வர நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுலாம் ஓடுறாங்க, பெல்ட்டை போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு செப்பல் போட்டு ஓடுறாங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கை என்ன பண்ண ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து செலெக்ஷன் வந்து ஓடுறாங்க. கண்டிப்பாக அவங்க பாஸ் ஆகுது இதுவும் கிடையாது. நல்ல ப்ரொஃபஷனலாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நல்லபடி ரன்னிங் ஓடி நல்லா பாஸ் ஆகிறாங்க. அவங்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருது. நீட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் சாக்ஸ், மேலே ஒரு பனியன், கீழே ஷூ. சில பேர் ஷூ இருக்குது, சில பேர் வந்து வசதி இல்லாதவங்க ஷூ இல்லாமல் தான் போகிறாங்க ஓகே. நானே ஷூ இல்லாமல் தான் ரன்னிங்கில் நான் பாஸ் பண்ணி வந்தேன். அப்போ இப்போ ஷூ இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் லெக்குக்கு ஒரு சேஃப்டி ஓகேங்களா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஷூ இருந்து போகலாம், ஷூ இல்லாமல் போகலாம். ஷூ இருந்து போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி ஓகேங்களா. நமக்கு வந்து சேஃப்டி நம்ம ரன்னிங் போடுறது அதாவது ஏன்னா வந்து செலெக்ஷன் நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனிங்கில் நீங்கள் ஷூ போட்டு தான் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் முன்கூட்டியே வந்து நீங்கள் ஷூ வாங்கி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ட்ரைனிங் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷூ போட்டு ஓடும்போது பெருசாக உங்களுக்கு இது தெரியாது. இதே வந்து நீங்கள் ஷூ இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு செலெக்ஷன் ஆனால் அப்படி தான் வந்து செலெக்ஷன் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷூ கொடுத்தாங்க, போட்டு கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு காலெல்லாம் ஆகிட்டு புண்ணு சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தோல்லாம் இதாகிடுச்சு. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது சரியாயிடும். பட் ஆனால் வந்து அதை நம்ம வந்து வெளியிலேருந்து வரும்போதே நம்ம ஷூ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருது பெட்டரான ஒரு வாய்ப்பு சான்சஸ் ஓகேங்களா. ஒரு சாய்ஸ் நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் நார்மலாக சின்ன சின்ன விஷயம் தான் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வரும் ஓகேங்களா. ரன்னிங்கில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ரன்னிங் பண்ணுறது சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ், சின்ன ஒரு மைல் வார்ம் அப் பண்ணிக்கங்க ஓகேங்களா. உட்காந்துட்டு அப்படியே ஓட வேணாம், அப்படி பதட்டத்துடன் ஓட வேணாம் ஓகேங்களா. லைட்டாக வந்து நம்ம வந்து நீ ரைஸ் பண்ணுறது, லெக் ரைஸ் பண்ணுறது, ஹீப் ரொட்டேட் பண்ணுறது ஓகேங்களா. லைட்டாக வந்து நம்ம பாடி அப் டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு சின்ன வந்து நம்ம வந்து ஒரு பெடல்ஸ் அதாவது நின்றுட்டு நம்ம சின்ன அதாவது ஸ்டாண்டிங் வாக்கிங் பண்ணுறது, ஸ்டாண்ட் ரன்னிங் பண்ணுறது, சேம் பிளேஸ் ரன்னிங் பண்ணுறது, அந்த சின்ன ரன்னிங் மாதிரி மூவ்மெண்ட், சின்ன சப்பல் ரன் பண்ணுறது, சின்ன சின்ன ஜம்பிங் பண்ணுறது, ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுறீங்க பாடி வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இது எப்போ ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை இதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஊரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் இதெல்லாம் எப்போனா நான் சொல்கிறேன் நீங்கள் ரன்னிங் ஓகே நீங்கள் ரன்னிங் பண்ண ரெடி ஆகிட்டீங்க, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ரெடி ஆகிடுங்க ஃபுல்லாக. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் டைம் ஆன் பண்ணதுமே நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து லாங் ஸ்டெப் வச்சு ஓடுனீங்களோ ரன்னிங் ஓடுனீங்களோ அதே மாதிரி லாங் ஸ்டெப்லேயே எடுத்தோமே நீங்கள் லாங் ஸ்டெப்லேயே ஸ்டெப்ஸ் வச்சு ஓடிட்டே இருங்க ஓகேங்களா. ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு பாடி நல்லா வார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் இன்னும் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காகவே நான் லாங் ஸ்டெப்லேயே போயிட்டே இருங்க. ஒரே பிரீத் அவுட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருங்க. ரொம்ப நம்ம முன்னாடி ஓடுறவங்க நம்ம கட் பண்ணி ஓடுங்கிற அவசியமே இல்லை. உங்களுடைய பாடி எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி ஆகும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த எனர்ஜி நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் பதட்டப்பட்டு ஓடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். நீங்கள் எதில் நின்றுவீங்க, வாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, நடக்க ஆரம்பிச்சு நின்று நிற்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ முடியும் நீங்கள் ஓடிட்டே இருக்க போகிறீங்க ஓகேங்களா. நீங்கள் ஓட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் முடி போகணும்னு கட் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. மைண்ட் செட் மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம ஈஸியாக நம்ம அடிச்சுட்டு வந்துடுவோம், 20 நிமிஷத்துக்கு நம்ம ஈஸியாக வர முடியும். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பாட்டுக்கு நல்லா டக்கு ஸ்டெப் வச்சு போயிட்டே இருக்கீங்க ஓகேங்களா. ஸோ போகும்போது போயிட்டீங்க. இப்போ என்ன ஆகுது, லாஸ்ட் அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் இங்கே தான் நமக்கு வந்து ஒரு 500 மீட்டர் இருக்கட்டும், 1 கிலோமீட்டர் இருக்கட்டும், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. ஒரு 500 மீட்டர் டார்கெட் வச்சு ஓகேங்களா. அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதை தான் நீங்கள் 100 மீட்டர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ரன்னிங் வந்து கிடையாது. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரீத் நீங்கள் வந்து நல்லா லாங் பிரீத் பண்ணி ரெக்கவரி பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்போ தான் உங்கள் பார்வை வந்து நேராக இருக்கும். முக்கியமான விஷயம், அப்போ உங்கள் பார்வை நிமிர்ந்து பார்த்து நேராக பார்த்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தெரியுதா, அதை இழுத்து பிடிச்சி நீங்கள் ஓடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும், எவ்வளோ முடியுதோ ஃபாஸ்ட்டாக அடிச்சு நோக்குறீங்க, டக்கு ஃபாஸ்ட்டாக அடிக்கிறீங்க. அடிச்சு போகும்போது நீங்கள் நிறைய பேர் அந்த இடத்துல தான் வந்து ரொம்ப டல்லாக போவாங்க ஓகேங்களா. நீங்கள் இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.